Hi friends, welcome to Nirupa Kitchen. இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போறோம். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃபரெண்டா டேஸ்டா செஞ்சு பாருங்க. ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் பொன்னிறமா ஆனாலே போதும். இப்போ கொஞ்சம் பொன்னிறமா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேன்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 kg அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பெருசா கட் பண்ணாம இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமாவே சேர்த்துக்கலாம். சிக்கன்ல ஏற்கனவே தண்ணி விடும், அதனால 1 கப் அளவுக்கே போதும். நம்ம சிக்கன் வேக வச்சுதான் எடுக்க போறோம், அதனால தண்ணி பத்தாது. அதனால 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் நல்லா வெந்தாலே போதும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம். பாருங்க, சிக்கன்லயும் நல்லா தண்ணி விட்டுருக்கு, நம்மளும் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்லயே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே கறியை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இப்ப சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியா நறுக்குனாலே போதும். சிக்கன் வறுவலா இருக்கிறதால வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா சேர்த்து நம்ம செய்யறதால சிக்கன் வறுவல் நல்லா டேஸ்டாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா இருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லாவே குழஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப மசாலாவோட பச்சை வாசனை போற வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. நம்ம வறுத்து அரைச்ச தூளை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதும். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸ் லெமன்ல பாதி அளவுக்கு லெமனை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கறதால டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா பொடியா நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். பை பாய்.